ஆர்எஸ் கிச்சன். நான் உங்கள் வெர்ஜீனியா. இப்போ நான் சமைக்க போகிறது மதுரை ஸ்பெஷல் மீன் குழம்பு. இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்ப்போம். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன் 1/2 கிலோ. இந்த அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். 1/4 மூடி தேங்காயை 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். சிறியதான தக்காளி 3 அரைச்சி வச்சுருக்கேன். தாளிப்பதற்கு வெங்காய வடகம், 10 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாயை மிக்சியில் ஒரு சுற்று போட்டு வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, பிசைந்து விடுறதுக்கு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, தேவைக்கேற்ப எண்ணெய். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ கரைச்சி வச்சுருக்க இந்த புளி தண்ணியில் அரைச்சி வச்சுருக்க இந்த சீரகம் தேங்காயை இதில் போடுவோம். தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு போடுறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் சட்டியை வச்சு தாளித்து இந்த குழம்பை ஊற்ற வேண்டியது தான். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். கடாய் சூடு ஏறிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுவோம். ஆயிடுச்சு. நான் இப்போ இந்த வடகத்தை போடுறேன். இது பொரிஞ்சோனையும் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போடுறேன். மல்லித்தலையும் போடுறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் இந்த குழம்பு ஊற்றுறேங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு மீனையாக எடுத்து போடுவோம். எல்லா மீனையும் போட்டேன். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து இறக்கிட வேண்டியது தான். நல்லா வெந்துருச்சு. நல்லா கொதி வெந்துருச்சு. மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வைக்க வேண்டியது தான். இப்போ சுவையான மதுரை ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.